கடைசி மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசியுங்கள். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 22 வசனம். சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். ஹல்லேலூயா. சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி தாவீதை குறித்து சொல்கிறார், அவன் ராஜ சமூகத்திலேயே நிற்கட்டும், ஏனென்றால் அவனுக்கு என் கண்களில் தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த 12வது மாதத்திலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், என் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. யார் கண்களில் தயவு கிடைக்குதோ இல்லையோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது. இன்னொரு பட்சத்தில் சொன்னா, கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா கட்டாய மனுஷர் கண்களிலும் தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சொத்தே என்னதுதான் பார்த்தீங்கன்னா தயவு தான், கர்த்தருடைய தயவு தான். ஹல்லேலூயா. மனுஷருடைய தயவு இல்லை, இதுதான் கர்த்தருடைய தயவு தான். இந்த தயவுக்கு வேத டிக்ஷனரியில நிறைய வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான 2 வார்த்தைகள் என்னன்னா, ஆதரவு, என்னது, அடுத்தது சலுகை. இப்ப கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டினார்னா நமக்கு என்ன கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காத சலுகை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. யாருக்குமே இல்லாத ஆதரவு நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல அதிகமாய் விரும்புங்கள். எதை விரும்ப வேண்டும்? புது ட்ரெஸ்ஸா? ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 4 ட்ரெஸ் விரும்புறதா? இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதை ரொம்ப விரும்பணும்? கர்த்தருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தால் உங்களை போல ஒரு பாக்கியசாலிகள், உங்களை போல ஒரு விசேஷித்தமானவர்கள் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இன்னைக்கு நீங்க அப்படியே இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கும் போது ஒரு சின்ன ஜெபமா உங்க இருதயத்திலிருந்து ஏறெடுங்க. உங்க கண்களில் எப்படியாகிலும் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்களே, ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம் கர்த்தருடைய தயவு நமக்கு இருந்துச்சுன்னா ரோமர் 2:4 வாசிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசடி பண்ணுகிறாயோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ தயவு நமக்கு இருந்தா அந்த தயவு நமக்கு என்ன செய்யுமா? அந்த தயவு குணப்படும்படி நம்ம ஏவிக்கொண்டே இருக்குமா? ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, தேவ தயவு எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீ சீக்கிரமா ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்பாடு, நீ பேசுற இந்த பேச்சு சரியில்லை, நீ பார்க்கிற இந்த பார்வை சரியில்லை, நீ சரியாக இவங்க கிட்ட சமாதானம் ஆகு அப்படின்னு சொல்லி உணர்த்தி கொண்டே இருக்குமா? ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆகும்? இந்த தேவ தயவு நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்ம என்னாவோம்? பரிசுத்தவான்களாய் மாறுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த தயவு நம்ம கூட இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய கண்கள்ல இந்த தயவு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, நான் பரலோகத்துல கேரண்டியா போவேன். பரலோகம் எனக்கு கேரண்டி. ஹல்லேலூயா. அடுத்தது தேவ தயவு நமக்கு இருந்த என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? வாசிங்க. உபாகமம் 33:23. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற் திசையையும் தென் திசையையும் சுதந்திரித்துக் கொள் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவு நமக்கு இருந்தால், இந்த தயவினாலே நப்தலி முதல்ல என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானா? திருப்தி அடைந்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, மேற்றிசையும் தென் திசையும் என்ன பண்ணானாம்? சுதந்திரித்துக் கொண்டானாம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய தயவு இந்த மாதத்திலே நம்மோடு கூட இருக்குமானால் நம்ம திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். போதும் என்கிற மனதே நிறைய பேருக்கு வர்றதில்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையிலேயே எப்பவுமே கம்பாரிசன். யாரோட? யாரெல்லாம் நல்லா இருக்கிறாங்களோ அவங்களோட எல்லாம் எப்பவுமே இந்த கம்பாரிசன் ரொம்ப ஆபத்து. எப்பவுமே நம்மளை விட நல்லா இருக்கிறவங்களே கம்பேர் பண்றது, எப்பவுமே நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள கம்பேர் பண்றதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய தயவு என் வாழ்க்கையில கம்மியா இருக்குது. கர்த்தருடைய தயவு என் வாழ்க்கையில நிறைஞ்சிருந்துச்சுன்னா, கர்த்தர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும், இல்ல இன்கேஸ் ஆசீர்வாதமே கொடுக்கலனாலும், நான் எப்படி வாழ்வேன்? திருப்தியா வாழ்வேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காட்டியும் ஸ்தோத்திரம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஃபேவர் என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? ஒரு திருப்தி இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது என் வாழ்க்கையில மேற்றசையும் தென் திசையும் அடுத்தடுத்த லெவல்ல சுதந்திரித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பொருளாதார ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய தயவு எனக்கு தேவை. அல்லேலூயா. அடுத்தது கர்த்தருடைய தயவு இருந்தா எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. அல்லேலூயா. தயவுக்கு இங்க ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. சொல்லுங்க எல்லாரும், தூங்குறவங்க எல்லாம் சொல்லுங்க, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க? நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசை. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் மேல தயவு வச்சிருக்கிறானா அவனுக்கு ஏதாவது என்ன பண்ணுவான்? நன்மையும் இவனுக்கு எப்படியாவது நான் நல்ல நன்மை செய்யணும். நன்மை ஏனோதானன்னு செய்யறது வேற, நன்மை ஆசைப்பட்டு செய்யறது வேற. ஐயோ இவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்களே, நான் திரும்ப இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமேனா நீ கடமைக்காக ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்க. ஆனா அவங்க செய்யற நற்காரியங்கள், அவங்க மேல நீங்க அன்பு வச்சு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆசையா கொடுப்பீங்க. அந்த கிஃப்ட் ஒரு வேல்யூபிளா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் மேல கர்த்தர் தயவு வச்சிருந்தாருன்னா ஆசாசையா உங்களுக்கு நன்மை செய்வாராம். அல்லேலூயா. எப்படி? கர்த்தருடைய தயவு உங்க மேல இருந்துச்சுன்னா உங்க மேல விருப்பப்பட்டு ஆசாசியாச்சு எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சுட்டே இருக்குது, தொலைஞ்சு போ அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காம என் மகளுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் விலையேற பெற்றதாய் உள்ளபூர்வமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. தேவ தயவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா விரும்பி கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. அடுத்தது எஸ்தரை குறித்து வாசிக்கிறோம். ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைத்தபடினால் அந்த தயவு அவளை என்னவா மாற்றினது? மணவாட்டியாய் மாற்றினது. அல்லேலூயா. இயேசு ராஜாவின் கண்களிலே இன்றைக்கு உங்களுக்கு தயவு கிடைத்தால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக, நம்முடைய சபை கர்த்தருக்கு முன்பாக கரை திரை பிழையற்ற மாசற்ற தூய கற்புள்ள மணவாட்டியாய் மாறும். அல்லேலூயா. அப்ப உடைய தயவில் இல்லாத ஆசீர்வாதம் வேற என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. தேவ தயவை நீங்கள் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்ப பார்த்தோம், இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், தேவ தயவு, என் தயவு உன் மேல இருக்க போகுது, எனக்கு உனக்கு கிடைத்ததுன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த தயவு கிடைத்தா எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த தயவு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? 3 பாயிண்ட் நச்சுன்னு பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? முடிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவ தயவு உங்கள் மேல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அல்லேலூயா. இங்கே மோசே தேவனை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். இந்த நேரத்தில் உங்க மகிமை இழந்ததை போல ஒரு உணர்வு, உங்க பிரசன்னத்தை இழந்ததை போல ஒரு உணர்வு. இந்த உணர்வோடு அடுத்த ஸ்டெப்பை காணானுக்குள்ள நான் என்ன பண்ண மாட்டேன்? வைக்க மாட்டேன். எனக்கு உங்க பிரசன்னம் வேணும். உங்க மகிமை எனக்கு காட்டி நான் உயிரோடையே வாழ முடியாது. உங்க மகிமை எனக்கு நீங்க காமிச்சே ஆகணும். உங்க பிரசன்னத்தினால என்ன நிரப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலே மோசே மன்றாடுகிறான். அப்படி மன்றாடி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் தயையெல்லாம் உன் மேல என்ன பண்ணுவேன்? பொழிய பண்ணுவேன். என் தயையெல்லாம் அனுப்பி என் நாமத்தை நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த நாமத்தை நான் சொல்லும் பொழுது என் தயை உன்னை மூடுவதினாலே என் மகிமையை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், கர்த்தருடைய பரிசுத்தத்தினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், கர்த்தருடைய வரங்களினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், தேவ வல்லமையை பெற்ற அநேகருக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும், கனிகளினால நிரப்பப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய தயை அவர் பொழிய பண்ணுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தயையை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறது ஒன்று, தயையை சம்பூர்ணமாய் பொழிகிறது ஒன்று. இன்றைக்கு அந்த வாஞ்சை, அன்றைக்கு அந்த வாஞ்சை இருந்ததான மோசேக்கு தயையை கர்த்தர் என்ன பண்ணாராம்? முழுமையாய் கடந்து போக பண்ணினாராம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு அந்த வாஞ்சை இருக்குதா? அந்த
அந்த வாஞ்சை இருக்குதா? கர்த்தாவே உங்க மகிமையை நான் பார்க்கணும், இந்த மாதத்திலே கர்த்தருடைய தயை உங்கள் மேல பெருகணும் அப்படின்னா நீங்க முதலாவது அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வல்லமையை நீங்க என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, உங்க பிரசன்னம், உங்க வல்லமை, உங்க மகிமையை நான் பார்த்தால் போதும், அது என்னோடு கூட இருந்தால் போதும் என்று நீங்கள் விசுவாசித்து அதை வாஞ்சித்து பற்றிக்கொள்வீர்களானால் உங்கள் மீது கர்த்தர் தயையை என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணுவார். அடுத்தது ஒரு காரியம், இந்த நாமத்தை பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. அவருடைய நாமம் என்னவா? மோசேன் மீது தயவை ஊற்றின பொழுது தேவனே சொன்ன நாமம் என்னவா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு இந்த மாதம் முழுவதும் ஜெபம் பண்ணா கர்த்தருக்கு உங்க மேல என்ன ஆகும்? கிருபை, தயவு பெருகும். அல்லேலூயா. அப்போ ஒரு கதை கூட சொல்றேன் பாருங்க. கதைனா தான் உற்சாகமாகறீங்க, வசனம் அப்படின்னா வெசனமா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அந்த பணக்காரருக்கு குழந்தைகளே இல்லையா. அந்த வீட்டில் ஏராளமான வேலைக்காரர்கள் காணப்பட்டார்களாம். அப்போ அவர் மரிக்கிற தருவாய் வந்துச்சான். அந்த மரிக்கிற தருவாய் வந்த பொழுது அவர் சொன்னாராம், சரி நான் என்ன பண்ண போறேன், சாக போற. அவங்கெல்லாம் நினைச்சாங்களா, யாராவது ஒரு மனுஷனை முன்னாடி நிறுத்தி எனக்கு பின்னாடி இவன் தான்னு சொல்லிட்டு சாவாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஆர்வமா எல்லா வேலைக்காரங்களும் வந்தாங்களாம். அப்ப எல்லா வேலைக்காரங்களுக்கு முன்னாடி அவர் சொன்னாராம், இந்த வீட்டுல எத்தனையோ பொருள் இருக்கு, அத்தனை பொருளும் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாராம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா எடுத்துட்டாங்க. அப்போ ஒரே ஒரு மனிதன் மட்டும் போய் அவர் உபயோகப்படுத்தினதான அந்த வேதாகமத்தை எடுத்தாராம். எடுத்து அப்படியே அவர் உண்மையாவே அவர் இந்த மாதிரியெல்லாம் நினைக்கல. அவர் உண்மையாவே அந்த எஜமான் மேல அன்பு வைத்திருந்தபடியினாலே, என் எஜமான் உபயோகப்படுத்தின இந்த வேதாகமம் என் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கையில எப்படி அந்த வேதாகமம் என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாகமத்தை அப்படியே திறந்து மார்போடு அணைக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டு போனாராம். அப்ப பார்த்தா அந்த வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய அசையா சொத்து, ஏராளமான வீடு, ஏராளமான தோட்டம், ஏராளமான அத்தனை சொத்தும் யார் இந்த பைபிளை எடுக்கிறாங்களோ வேணும்னு சொல்லிட்டு, என் வீட்டில் வேலை செய்கிறவங்களையே யார் இந்த பைபிள் வேணும்னு சொல்லி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எழுதி இருந்துச்சா. அல்லேலூயா. அதே போலதான் எல்லா ஆசீர்வாதங்களும் யார் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், யார் தேவ பிரசன்னத்தில் வாழ வேண்டும், எப்போதும் என் அருகே என் தேவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு உலக ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய தயவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதத்துல அதிகமாய் அவருடைய மகிமையை வாஞ்சிங்க, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிங்க. இந்த வல்லமையை நான் சாதாரண மகளா, ஒரு அற்பமான புழுவா எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, நான் பணக்காரன் ஆய அவங்களையெல்லாம் வாய் அடைக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வரங்களையும் நான் பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் நான் பிரகாசிக்கிற சூரியனை போல மாறி அநேகருக்கு இயேசுவின் நாமத்தினால் அவருடைய நாம மகிமைக்காக விடுதலையை வாங்கி கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய மகிமை என்னோடு கூட இருக்கிறது, அவருடைய தயவு என்னோடு கூட இருக்கிறது என்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள் என்று நீங்கள் அந்த பிரசன்னத்தை விரும்புங்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதலாவதாக நாம் எதை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும்? மகிமையை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 2:7. கிலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். அல்லேலூயா. போதும். இங்கே தாவீது ஒரு மனுஷனை பார்த்து மரிக்கும் தருவாயிலே சொல்லுகிறார், யாருக்கு தயை செய்யணுமா? பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்யணுமா? அல்லேலூயா. ஏன் பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்ய வேண்டும் என்று தாவீது சொன்னாரு? ஒரு நாள் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகும் பொழுது அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்னாயிம் வனாந்தரத்தின் பகுதியில் அவங்க போறாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு ஒரு வசதியும் கிடையாது. அப்பொழுது 80 வயது மதிக்கத்தக்கதான இந்த பர்சிலா ஓடோடி வர. அந்த நாட்களில் மக்னாயிமில் கீழாயாத்தில அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் வீட்டில் என்ன இருந்துச்சு? மெத்த இருந்துச்சு. நிறைய பேர் வீட்டில் பயிர்கள் இருந்துச்சு, பால் கட்டிகள் இருந்துச்சு, வெண்ணெய் இருந்துச்சு, தேன் இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் தாவீதுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களா? இல்லை. ஆனால் இந்த
இந்த கீலேயாத்தியனாகிய பர்சிலா தாவீதுக்கு ஒரு உபத்திரவ காலத்திலே, ஆபத்தின் காலத்திலே, தேவையின் காலத்திலே தாவீதுக்கு கொண்டு வந்து கொடுத்தபடினாலே இந்த தாவீது தான் மரிக்கும் தருவாயிலே அவனுடைய பிள்ளையை பார்த்து, மகனை பார்த்து சொல்றான், இந்த தயையை நீ எப்பவுமே யாருக்கு பாராட்டணும்? எனக்கு செய்த இந்த நன்மைக்கு தக்க தயையை ஜீவன் இருக்கிற வரையில் அந்த பிள்ளைகளுக்கு, அவங்க தலைமுறைக்கு நீ என்ன பண்ணணும்? பர்சிலாக்கு மட்டும் இல்ல, அவனுடைய தலைமுறையாய் நீ பாராட்ட வேண்டும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய தயவு நமக்கு தேவை என்று சொன்னால், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, துதிக்கிறவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு கோணத்திலே சொன்னால், தாவீது இயேசுவுக்கு அடையாளமாகவும் பர்சிலா உங்களுக்கும் எனக்கும் அடையாளமானவனாகவும் வைத்தால் ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செய்கிறவர்களாய், அதான் வசனம் சொல்லுது, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமாக இருக்கும்போது நன்மை செய்கிறத விட ஒரு ஆபத்து நேரத்தில் ஒருத்தரை போய் வாய் நிறைய நீங்கள் விசாரிச்சா கூட அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாய் அவர்கள் ஃபீல் பண்ணுவாங்க. நான் விசாரிக்கிற அனுபவம், உதவி செய்கிற அனுபவம் கர்த்தரிடத்திலிருந்து தலைமுறைக்கும் நமக்கு என்னத்தை வாங்கி கொடுக்கும்? தயவை வாங்கி கொடுக்கும். கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு வேண்டும் என்று சொன்னால், நம்ம கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஊழியங்களுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நமக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிற சூழ்நிலையில தான் கர்த்தருக்கு கொடுக்கணுன்றாங்க. இல்லாத சூழ்நிலையில கூட கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் இல்லாததையும் இருக்கிறதாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அடுத்தது பர்சிலா அப்படின்னா உறுதி உள்ளவன். ஹல்லேலூயா. எப்படி? பர்சிலானா யாரு? உறுதியுள்ளவன். உங்க குடும்பத்துக்கு, உங்களுக்கு கர்த்தர் தயவு பாராட்டணும்னா, பர்சிலாவை போல நீங்கள் துதிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, ஊழியர்களுக்கு, ஊழியங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் என்ன பாராட்டுவார்? தயவு பாராட்டுவார். அடுத்தது, பர்சிலாவுக்கு கர்த்தருடைய தயவு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் உறுதி உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. பர்சிலானாலே என்ன அர்த்தம்? உறுதி. அங்க இருக்கிறவங்க சொல்லி இருப்பாங்க, ஏ பர்சிலா, எங்க வீட்லயும் தான் பெட் இருக்குது, எங்க வீட்லயும் தான் பச்சை பயிர் இருக்குது, எங்க வீட்லயும் தான் வெண்ணெய் இருக்குது, எங்க வீட்லயும் தான் பால் கட்டி இருக்குது. இப்ப இருக்கிற போற போக்க பார்த்தா யாரோட கை பலமா இருக்குது? அப்சலோமோட கை பலமா இருக்குது. நீ பைத்தியக்காரனாட்டு ஏற்கனவே உனக்கு என்ன ஆயிருச்சு? 80 வயசு ஆயிருச்சு. உனக்கு பிள்ளைக்குட்டிகள் வேற கிம்காம் இருக்கிறான், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நாங்கெல்லாம் அமைதியா வீட்டுல தானே இருக்கிறோம். நீ என்னத்துக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் தாவீதை பாக்குற? ஒருவேளை தாவீது போர்ல அந்த நிலைமையில கர்த்தரே தாவீதுக்கு தயவு செய்து மீண்டுமாய் போரிலே ஜெயிக்க வைத்தார். அந்த சூழ்நிலையில எல்லாரும் நினைத்தார்கள், அப்சலோம் தான் அடுத்த ராஜான்னு. அப்சலோம் அடுத்த ராஜாவா வந்து எவெல்லாம் என் அப்பனுக்கு உதவி செஞ்சான்னு பார்த்து உன்னை என்ன பண்ணுவான்? உன் குடும்பத்தை வேற இருப்பான். அமைதியாயிரு, நான் இருக்க மாட்டேனே. துதிக்கிறவனுக்கு உதவி செய்யாமல் என்னால் இருக்க முடியாது, ஊழியத்திற்கு உதவி செய்யாமல் என்னால் இருக்க முடியாது, கஷ்டப்படுகிறவர்களை விசாரிக்காமல் என்னால் இருக்க முடியாது, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யாமல் என்னால் இருக்க முடியாது, நன்மை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. அதிலே ஒரு உறுதி இந்த பர்சிலாவுக்கு இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் அவனுடைய குமாரருக்கும் தயவு செய்தார். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு உறுதி இருக்குதா? இந்த வியாதிக்காக கர்த்தரை உறுதியா நம்புறேன். எத்தனை வருஷமா இருந்தாலும் இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் தான் என்னை காப்பாற்றும். ஏதாவது ஒரு வியாதிக்கு அந்த மாதிரி விசுவாசத்துல உறுதியா நின்றதுண்டா? ஏதாவது ஒரு தேவைக்கு, இந்த காரியத்துக்கு நான் கடனே கேட்க மாட்டேன், இந்த தேவையை கர்த்தர் தான் சந்திப்பார், நம்பிக்கையில உறுதியா இருந்ததுண்டா? ஏதாவது ஒரு நாள் இந்த போனை ஒரு அரை மணி நேரம் பார்க்க மாட்டேன் பொருத்தனை எடுத்து அதுல ஒரு பொருத்தனையில ஒரு உறுதியா இருந்ததுண்டா? பர்சிலா என்றால் இரும்பை போன்ற உறுதி உள்ளவன். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாட்களிலே கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, உறுதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசத்துல ஒரு உறுதி வேணும், ஜபத்துல ஒரு உறுதி. கடந்த நாட்களிலே ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன், அது என்னை புரட்டி போட்டு விட்டது. துருக்கியர்கள் அர்மேனியாவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்மேனியா தேசத்துக்கு போனாங்களாம். தேசத்தை சேர்ந்த ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, ஒரு 7 வயசு பொண்ணு, 7 to 10 வயசு பொண்ணு. இந்த 3 பேரும் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி பிடிச்சிட்டாங்களாம். பிடிச்சிட்டு அவங்க வந்து சொன்னாங்களே, எனக்கு பெருசாக எதுவும் வேண்டாம், உன் நாட்டையே நான் என்ன பண்ண போகிறேன்? கைப்பற்ற போகிறேன், ஒன்றுமே வேண்டாம், இந்த இயேசுவே எனக்கு வேண்டாம், நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசுவே எனக்கு நீ வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அவங்க அம்மா அப்பா சொன்னாங்களா, என்ன வேணா நீங்கள் சொல்லு, என்னுடைய வீடை எடுத்துக்கோ, என் பணத்தை எடுத்துக்கோ, ஆனால் இயேசு வேண்டான்னு மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேன் அப்படின்னாங்களாம்.
அப்போ பார்த்தாங்க, பாப்பா முன்னாடியே அந்த அம்மா அப்பாவை முதல்ல வெட்டினாங்களாம். அந்த அப்பாவை வெட்டணும்னு அந்த பாப்பா கிட்டே அவங்க அம்மா கிட்டே சொன்னாங்களா, உங்க அப்பா நான் என்ன பண்ணிட்டோம், வெட்டிட்டு. அடுத்தது ஏசு எனக்கு வேண்டாம், அந்த பைபிள் எனக்கு வேண்டாம் நீ சொல்லிட்ட அப்படின்னா உங்க 2 பேரையும் பொழைச்சு போன்னு விட்டு அகதிகள் முகாமுக்கு கூட்டிட்டு போய் நல்லா பராமரிப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சா, இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சா அந்த அம்மாவை வெட்டி வீழ்த்திட்டாங்க. இப்போ இந்த பிள்ளைய கிட்ட சொல்றாங்க, உங்க அம்மாவும் செத்துட்டு போயிட்டாங்க, உங்க அப்பாவும் செத்து போயிட்டா, இப்போ நீ ஒருத்தி தான் இருக்கிற, மரியாதைக்கு ஏசு வேண்டான்னு சொல்லிட்டு அகதிகள் முகாமுக்கு என்ன பண்ணிரு போயிருந்தாங்களா. அந்த 7 வயசு பொண்ணு மாட்டேன்னே சொல்லிட்டு இருந்துச்சான். அந்த சொன்ன அந்த தலைவனுக்கு சரியான கோவம் வந்துச்சான். இவங்க அப்பாவையும் இவங்க அம்மாவையும் வால் அறுத்து கொலை பண்ணது மாதிரி இந்த பொண்ணை என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு ஒரு விசேஷிதமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 வெறி நாய் அதை கூட்டிட்டு வந்தவங்க மேலேயே அது எகிர்தான். 10 வெறி நாய், கரெக்டா 10 வெறி நாய் அந்த பொண்ணு இந்த பைபிளை வச்சுட்டு இப்படியே கட்டி பிடிச்சிட்டு 10 வெறி நாய் இருக்கிறதான ஒரு ரூம்ல, அர்மேனியாவில் நடந்த ஒரு சம்பவம். 10 வெறி நாய் இருக்கிற அந்த ரூம்குள்ள போட்டு என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணை விட்டு 10 நாயும் பல நாட்கள் சாப்பாடு கொடுக்காம வெறிய பிடிக்க வச்சு பயங்கரமா ஒரு சில ஊசிகள் போட்டா இன்னும் ஏறும் பாருங்க வெறி, அந்த மாதிரி பழக்கு வித்த 10 நாயை கொண்டு போய் அந்த பொண்ணுக்குள்ள விட்டாங்களாம். இப்ப அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அடுத்த நாள் இந்த துருக்கியர்கள் வந்து அந்த கதவை திறஞ்சு கண்ணை மூடிட்டே வரான். எங்கெங்கெல்லாம் எங்க ரத்தம் விழுந்து கிடக்குமோ, எங்க எலும்பு சதஞ்சு கிடக்குமோ, எங்க கிடக்குமோன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே வரான். வர்றவனுக்கே ஒரு பயம், அப்படியே பயந்து நடுங்கிட்டு அந்த ரூமை திறந்து பார்த்தா ஒரு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய நாய், அந்த 9 நாயும் அந்த குழந்தைய கடிக்க போகுதான். அந்த 10 நாயோட வாயும் கட்டளை பாருங்க ஆண்டவர். ஒவ்வொரு நேரத்துல எங்க அப்பா ஒவ்வொரு மாதிரி அற்புதம் செய்வார். அதான் எங்க அப்பாவுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. ஹல்லேலூயா, அவர் தனிச்சிறந்தவர். ஒரு பெரிய நாய், அந்த 9 நாயும் அந்த பாப்பாவை கடிக்க வராதபடி தடுத்துட்டே இருந்துச்சா நைட் ஃபுல்லா. இந்த பொண்ணு அழகா உட்கார்ந்து ரொம்ப தைரியமா வசனத்தை அப்படியே அழகா 23வது சங்கீதத்தை சொல்லிட்டே இருந்துச்சா. ஹல்லேலூயா, அந்த உறுதியை கர்த்தர் பார்ப்பார். அந்த அர்மேனியா தேசத்துல இருக்க அந்த 7 வயசு பொண்ணுக்கு விசுவாசத்துல இவ்வளோ உறுதி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு மேல தயையை கர்த்தர் பொழிய பண்ணுவாரா, பொழிய பண்ண மாட்டாரா? ஹல்லேலூயா, ஜெபத்துல ஒரு உறுதி. கரெக்டா 1/2 மணி நேரம்னா 1/2 மணி நேரம், அதை விட கம்மியா ஜெபம் பண்ண நம்ம விசுவாசியே இல்லை. அதனால குறைஞ்சதை சொல்றேன். 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் ஜெபத்துல உறுதி. ஒவ்வொரு நாளும் அது மழை அடிச்சாலும் காத்தடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் உறுதியாய் நான் நிற்பேன். பர்சிலாவை போல நான் எப்படி இருப்பேன்? உறுதியா இருப்பேன். எல்லாத்துலயும் விசுவாசத்துல உறுதி, பரிசுத்தத்துல உறுதி, தேவ பக்தியில உறுதி, நான் எடுத்துக்கொண்ட பிரதிஷ்டையில உறுதி, நான் எடுத்துக்கொண்ட பொருத்தனையில உறுதி, நான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல ஜீவன் கட்ட போற வரைக்கும் உறுதியா இருப்பேன். இதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் தான். ஹல்லேலூயா, ஒரு நம்பிக்கையில உறுதி வைங்க. உறுதி அப்படின்னா இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், நம்ம இயேசுவுக்கு எப்படி இருக்கணும்? பைத்தியக்காரனை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, உலகத்துக்கு அது பைத்தியம், நமக்கு அது பைத்தியம் இல்லை, அது அன்பின் உச்சகட்டம். ஹல்லேலூயா, உலகத்துக்கு அது பைத்தியமா தோணும், உனக்கும் எனக்கும் தெரியும் அது அந்த அன்பின் உச்சகட்டம். இந்த துணிவு சும்மா வந்ததில்லை, அந்த கல்வாரி அன்பின் உச்சகட்டத்திலே பிறந்தது. ஹல்லேலூயா, இந்த துணி உள்ளவர்களாய் நாம வாழ வேண்டும். அடுத்தபடியாக யார் மீது நான் சொன்னேன் முதல்ல, யார் மீது கர்த்தருடைய தயவு பெருகும்? மகிமையை பார்க்க வேண்டும். பிரசன்னத்தில் கலிக்கிறவன், தேவனுடைய உறவை விரும்புகிறவன், வல்லமையை விரும்புகிறவன், கனிகளை விரும்புகிறவன், வரங்களை விரும்புகிறவன், தேவனுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும், தேவநாம மகிமைக்காக செய்ய வேண்டும், எனக்காக என்னுடைய பேருக்காக அல்ல, தேவனுக்காக செய்ய வேண்டும் என்கிறவர்கள் பரலோக கவனத்தை ஈர்ப்பார்கள். அவர்கள் மீது கர்த்தருடைய தயவு பெருகும். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறவர்கள் மீது கர்த்தருடைய தயவு பெருகும். அல்லேலூயா. அடுத்தது யார் மீது கர்த்தருடைய தயவு பெருகும்? கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, துதிக்கிறவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கஷ்டப்படுகிற விசுவாசிகளுக்கு, ஏழைகளுக்கு நன்மை செய்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் மீது கர்த்தருடைய தயவு பெருகும். அடுத்தது இரும்பை போல கர்த்தருக்கென்று நிற்கிறவர்களுக்கு, விசுவாசத்திலே வைராக்கியமாய் நிற்கிறவர்களுக்கு கர்த்தருடைய தயவு பெருகும். அல்லேலூயா. அடுத்தது யார் மீது கர்த்தருடைய தயவு பெருகும்? வாசிங்க
எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜா ராஜஸ்திரியாகி எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ஹல்லேலூயா. ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவேற்றிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றால் அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு இது ராஜாவுடைய கண்களில் என்ன கிடைச்சது? அவளுக்கு தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. இங்க யாருக்கு தயை கிடைத்ததா? எஸ்தருக்கு தயை கிடைத்ததாம். ஹல்லேலூயா. எஸ்தருக்கு தயை கிடைத்ததினாலே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் மீட்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த எஸ்தருக்கு தயவு கிடைத்ததோட முக்கியமான காரணம் என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைச்சதுக்கு முக்கியமா எஸ்தர் செஞ்சது என்னது? உபவாசம். ஹல்லேலூயா. இந்த 3 நாட்கள் உபவாச ஜெபத்தை ஏறெடுத்துட்டு இந்த எஸ்தர் ராஜாவுடைய கொலுவீற்றிருக்கிறதான அந்த மண்டபத்துக்கு போகிறாள். ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டுகிறான். ஹல்லேலூயா. அந்த பொற்செங்கோலை அவன் நீட்டவில்லை என்று சொன்னால் அன்றைக்கே அவள் என்ன இருக்கணும்? மரித்து போயிருக்கணும். ஆனா இந்த உபவாச ஜெபம் எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்கள்ல எதை வாங்கி கொடுத்துச்சு? தயவை வாங்கி கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கும் கர்த்தருடைய தயவு வேணும்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? உபவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் இந்த உபவாசத்தை இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? மறந்து போயிட்டோம். அநேகர் ஒரு நேரம் கூட என்ன பண்றது இல்ல? உபவாசிக்கிறது இல்ல. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு வீட்டிலே நீங்கள் அதிகமாக உபவாச ஜெபத்தை ஏறெடுத்து அந்த ஜெப சத்தம் தேவனை போய் எட்டுகிறதோ நீங்கள் உங்களுடைய தலைமுறைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் ஒரு பெரிய ஆயுதத்தை போன்றது. ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 நாள் உபவாசம் எடுக்கிறா. யார் யார் எடுக்கிறாங்க 3 நாள் உபவாசம்? சொல்லுங்க யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்க? சரியா தெளிவா கேட்கல. பாயிண்ட் எல்லாம் ஒன்னா சொல்லாம ஒவ்வொன்னா சொல்லுங்க. யாரு? எஸ்தர். அப்புறம் தாதிமார். இங்க ரவுண்ட் பண்ணிக்குங்க. யார் எடுக்கிறா? தாதிமார். அடுத்தது மொர்தெகாய். அடுத்தது யூதர்கள் அனைவரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கணும்னா நம்ம உபவாசிக்கணும். அது ஒரு பாயிண்டா இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைச்சா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சுன்னா நான் மட்டும் பிரகாசிக்கணும்ல, என் ஜனத்துக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் உபவாசித்து ஜெபித்து கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாம என் மேல தயவு பொழிய பண்ணல. ஜனங்களுடைய அடிமைத்தனத்துல நான் ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கணும்ன்ற மைண்ட் செட்டோட நீங்க உபவாசம் எடுத்தீங்கன்னா கர்த்தருடைய தயை உங்க மேல என்ன ஆயிட்டே இருக்கும்? பொழிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கலாமா? இந்த தயவு என் மேல பெருகுறாங்க.